வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தேசிய விருது பெற்ற திரைப்படத்துறையினருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருப்பது இந்திய திரையுலகிற்கு அவர் வழங்கிய பங்களிப்பிற்கு அங்கீகாரமாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் அவர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றுள்ள MS பாஸ்கர் தாம் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு ஏற்ப திரையில் வாழ்ந்து காட்டும் வல்லமை உள்ளவர் என்றும் அவர் பாராட்டியுள்ளார். சிறந்த தமிழ் திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்றுள்ள இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், இசையமைப்பாளர் GV பிரகாஷ், சிறந்த நடிகர் நடிகைக்கான விருதை பெற்ற ஷாருக் கான், ராணி முகர்ஜி உள்ளிட்டோருக்கும் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு காவல்துறை கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன், காவல்துறை தலைவர் திருமதி ஷாலினி சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் நிலவுக்கு 10 நாள் பயணமாக வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமெரிக்காவின் நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் நாட்டின் 3வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நவராத்திரி உற்சவத்தின் முதல் நாளான நேற்று காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக 1,14 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 4வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.